பகவான் ஸ்ரீ அரவிந்தரை ஸ்ரீ அன்னை சந்தித்த முதலில் சந்தித்த தினம் மார்ச் 29, 1914. அன்னையுடைய கணவர் தன்னுடைய எலெக்ஷன் விஷயமா பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இந்த பாண்டிச்சேரி இருந்ததுனால தன்னுடைய எலெக்ஷன் கேம்பெயின் விஷயமா இங்கே பாண்டிச்சேரி வந்த பொழுது பகவான் ஸ்ரீ அரவிந்தரை சந்தித்ததையும் அந்த சந்தித்த நிகழ்வையும் அன்னையோட பகிர்ந்து கொண்ட பொழுது அன்னைக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை பார்க்கணும், சந்திக்கணும்னு ஆவல் வந்தது. அதனால் அடுத்தது முறை வரும்பொழுது அன்னையும் வந்தாங்க. அப்படி வந்த பொழுது மத்தியான நேரத்தில் ஒரு 3:30 மணி அளவில் ஸ்ரீ அரவிந்தரை பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. அப்போது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இப்போது ப்ளே கிரவுண்ட் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கார்னரில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் மாடியில் தங்கியிருந்திருக்கார். அப்போ அந்த மாடி படிக்கட்டில் ஏறி போகும்பொழுது அந்த மாடி படிக்கட்டோட மேலே பகவான் ஸ்ரீ அரவிந்தர் நின்றுட்டு இருந்ததை பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு ஆனந்த அதிர்ச்சியாக இருந்தது. அன்னை சின்ன வயசுலேருந்து தியானம் பண்ணும் பொழுது ஒரு ஆசிய நாட்டை சேர்ந்த ஒரு உருவம் அவரை தியானத்தில் அவரை அகக்காட்சியில் வழி நடத்துகிறதா அன்னை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அந்த உருவத்தை அன்னை கிருஷ்ணான்னு அழைச்சாங்க. ஏன்னா பகவத்கீதையெல்லாம் படித்ததுனால அந்த ஒரு உருவத்தை, கருமை நிறம் நிறைந்த ஒரு உருவத்தை கிருஷ்ணான்னு அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போ அந்த மாடி படிக்கட்டு மேலே காத்துக்கிட்டு இருந்த பகவானை பார்த்த உடனே தன்னுடைய அகக்காட்சியில் கண்ட அதே மாதிரியான ஒரு உடை அணிந்த ஒருவர், அதே மாதிரி பொசிஷனில், அதே மாதிரியான ஒரு உருவ தோற்றத்தில் இருக்கிறத பார்த்தாங்க. அவர் திரும்பி அன்னையை பார்த்த பொழுது, பகவானுடைய கண்களை பார்த்த பொழுது, நம்ம அகத்தில் பார்த்த அதே உருவம்தான் இந்த நம்ம புறத்தில் பார்க்கக்கூடிய இந்த பகவான் ஸ்ரீ அரவிந்தர்ன்றதை அன்னை கண்டுணர்ந்தாங்க. அன்னைக்கு எது ஆனந்த அதிர்ச்சியாக இருந்தால் உள்ளுக்குள்ளே அகத்தில் ஏற்பட்ட ஒரு அனுபவம் புறத்தில் பார்க்கும் பொழுது ரெண்டும் ஒரு ஃபியூஷன் சொல்லக்கூடிய ஒருங்கிணைஞ்சு பார்க்கும் பொழுது அன்னைக்கு ஒரு கண்டுணர்ந்ததுனால வரக்கூடிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த சந்திப்பை பற்றி அன்னையுடைய நூல் தொகுதிகளில் விவரித்து எழுதியிருக்காங்க. எப்போ பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டாங்களோ, கண்டுணர்ந்துட்டாங்களோ, நம்ம இது வரைக்கும் கிருஷ்ணான்னு கூப்பிட்டுட்டு வந்த ஒரு வழி நடத்திட்டு வந்த ஒரு அகத்தில் பார்த்த ஒரு உருவம் பகவான் தான் கண்டுணர்ந்ததுக்கப்புறம் எதுவும் அவருக்கு விளக்கமே தேவைப்படலை. முழுக்க அவங்க அரவிந்தரை ஏற்றுக்கிட்டு இதுதான் என்னுடைய வேலைக்கான இடம், இவர்கிட்ட தான் நம்ம நம்முடைய ஆன்மீக பணிகளை தொடரணுங்கிற மாதிரி, இந்தியாவில் தொடரணுங்கிற மாதிரி அன்னை ஒரு கன்விக்ஷனுக்கு வந்தாங்க. அந்த முதல் சந்திப்புக்கு அப்புறம் அந்த 1914-15 வாக்கில் ஒரு 10 மாதம் போல் அன்னை தினமுமே பகவான் ஸ்ரீ அரவிந்தரை சந்திச்சிருக்காங்க. மாலை வேளையில் ஒரு அரை மணி நேரம், 4 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் உள்ள ஒரு கால அவகாசத்தில் அன்னை தொடர்ந்து பகவானை சந்தித்து உரையாற்றிட்டு வந்திருக்காங்க. அந்த சந்திப்பு அதற்கப்புறம் உலகப்போர் வந்ததுனால ஜப்பானுக்கெலாம் போயிட்டு திரும்பவும் நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒரு முடிவோட அன்னை திரும்பவும் பாண்டிச்சேரிக்கு வந்தாங்க. அந்த நாள் ஏப்ரல் 24. அந்த முதல் சந்தித்ததுக்கப்புறம் அப்பயே அன்னை ஒரு மௌனத்தை உணர்ந்ததாகவும், அதற்கப்புறம் சாயந்தர நேரத்தில் 4 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் பகவானை சந்திக்கும் பொழுது அகண்ட மௌன சித்தி அப்படிங்கிற ஒரு கிடைத்தற்கரிய ஒரு சித்தி அன்னை கேட்காமலேயே பகவான் மூலமாக அதுக்கு கிடைச்சதாகவும் அன்னை எழுதியிருக்காங்க. இது வரைக்கும் சேகரம் பண்ண ஒரு விஷயம் எல்லாமே எம்டியாகி காலியாகி ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு சுதந்திரத்தை அனுபவித்ததா, அது இறுதி வரைக்கும் அந்த ஒரு மௌனம்
இருந்ததாக அன்னை வந்து நூற்தொகுதியில் குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பேர். அது பகவான் மூலமாக அன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதை அன்னை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அன்னையுடைய நூற்தொகுதிகளில். எங்கேயோ பிறந்த அன்னை, பாரிஸில் பிறந்த அன்னை, உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் பிறந்த அன்னை இங்கே பாண்டிச்சேரிக்கு வரணுங்கிறதும் வந்து ஸ்ரீ அரவிந்தரை கண்டுணர்றதுங்கிறதும் அவருடைய பூர்ணயோகத்தை அவருக்கு அப்புறம் கடைபிடித்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்ததாகவும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை பார்க்கும் பொழுது இது இறைவனுடைய விருப்பம், இறைவனுடைய தீர்மானம் நமக்கு புரியுது. இன்னொரு வகையில் பார்த்தோம்னா, நமக்கு உண்மையான ஆர்வம் இருந்தால் அதை நிறைவேற்றக்கூடிய இடத்தையும் அதை நிறைவேற்றி தரக்கூடிய உதவக்கூடிய நபர்களையும் சூழலையும் இறைவன் நமக்கு அமைப்பாங்கிறது அன்னை மற்றும் பகவானுடைய வாழ்க்கையிலேருந்து தெரிஞ்சிக்க முடியுது.